ஏண்டா உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்காத? உரைக்காது. ரைஸ் தானே சாப்பிட்றீங்க இல்ல வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா? நான் வந்து இங்க இருந்த சொல்றேன்டா. டேய் அவன் காதுல என்னடா ஓதுற? கொன்னே போடுவேன். பில்டிங் கட்டுறது என்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு சடை போட்டு விடுற மாதிரி பிரிச்சு பிரிச்சு கட்டுறது நினைக்கிறீங்களா? ஸ்ட்ராங் பில்டிங் பிரிக்காம கட்டணும். கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க ஒருத்தன் எவனாவது ஒரு மூட்டை சிமுண்ட கூட லவட்டிக்கிட்டு போனாலும் பழி ஏன் மேலதான் விழுகும். ஏன்னா ஏன் நிலைமை அப்படி. இங்க பாருங்க, எந்த இலவ பண்ணாலும் இங்கே பண்ணி தொலையுங்கள். எந்த கருவாட்டுக்காரி இங்க வந்து ஆடுறேங்கிறா? கருவாட்டுக்காரியா? ஆமா. ஏண்டா உங்க முகரக்கட்டைக்கு கருவாட்டுக்காரி கேக்குதா? மாமா கருவாட்டுக்காரிங்கிறதுக்காக கேவலமா பேசாத. ஒரு வாட்டி நீ வந்து பாரு, வாழ்க்கை பூரா வாசம் உன் மேலதான் வீசும். ஏண்டா நாட்ட முடிச்ச பயல்களா, உங்களோட என்னையும் கேட்டுட்டீங்களா? நான் நாடாண்ட பரம்பரை. ஏதோ என் போதாத காலம் உங்களோட மாரடிக்க வேண்டியது. உங்களெல்லாம் என்ன சொல்லியும் திருத்த முடியாது. எக்கேடு கட்டு போங்க. வேலைக்கு ஆளுக வர்ற நேரமாச்சு, புரிஞ்சதா? சும்மா ஊரக்காத்த கற்பனஞ்சாமி மாதிரி டெம்பரா நிக்காம குனிஞ்சு வளைஞ்சு பூசுங்க. என்னைக்கு கொண்டு வந்து 7:30 இழுக்க போறாங்கன்னே தெரியல. இன்னைக்கு தான் என் பென்ஸ் கரெக்ட் டைத்துக்கு வந்து. வண்டி அனுப்பாட்டு எல்லாம் இறங்கி கீழே வாங்க. ஏய் கட்டி விடுறா சீக்கிரம். பாத்து இறங்குங்கடி. உங்களெல்லாம் வச்சு நான் கட்டடம் கட்டங்குள்ளே ஆயுசு முடிஞ்சிடும். ஏன்னா வேலுச்சாமி பொம்பளை முன்னாடியே நின்னுக்கிட்டு சீக்கிரம் வர மாட்டேன். இறங்கி வாங்க. என்ன காலையில டீ காபி டிஃபன் எல்லாம் முடிஞ்சா இனிமேல் தானா? சாப்பிட்டீங்கல்ல, கிளம்புங்க. விறுவிறுன்னு வேலையை பார்க்கணும். பெரிய பில்டிங் நடத்திட்டு வரேன். இல்லங்க பரவாயில்ல. வா மெதுவா இறங்கணுமா? இறங்கும் போது எதுக்கு அந்த பிள்ளை மட்டும் தனியா நின்னுக்கிட்டு இருக்கே? என்ன பாப்பா பக்கு பக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் கவலைப்படாத. கண்ணு பார்த்துச்சுன்னா கையை வேலை செய்யணும், புரியுதா? ஒரு 2-3 நாளைக்கு தண்ணியை மட்டும் குடிச்சு ட்ரம்ல ஊத்து. அடுத்த 6 மாசத்துல பில்டிங்கே கட்டிடலாம். என்ன ஏன் கிளவிகளா? நேத்து பார்த்த சீரியலை பத்தியே பேசிக்கிட்டு இருக்குது. கொண்டு வந்து படத்தை கொடுங்க. நீ போய் வாங்கிக்கிறியா இல்ல குடும்பம் ஓடி போய் நான் வாங்கிட்டு வரேன்? நானே போய் வாங்கிக்கிறேன். மேஸ்திரிக்கு புதுசா ஒண்ணு பாத்துட கூடாது. உடனே ஹீரோ நினைப்பு வந்துரும். பாத்துக்கிட்டே இருங்கடி. அடுத்த தீபாவளிக்கு நான் ஹீரோவா நடிச்ச படம் ரிலீஸ் ஆக போகுது. வாங்கடி, அது ஒண்ணுதான் குறைச்ச. அம்மா நான் ரெடி, நீ ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. என்ன ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டே செல்லம்? திங்கிறதுக்கு தான் ரெடின்னு சொன்ன கிழவி. ஓகேவா? போங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா, நீ வா கிழவி. இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கு. திங்கிற சோறு செரிக்கிறதுக்கு ஏதாவது வேலை செய்யணும்ல? ஐயோ, திங்கிறதுக்கு கூட ஒரு வேலை தான் பாட்டி. அடி பாடி ஒருத்தி. மது, ஹாய் மது. ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மா நந்தினி வந்திருக்கா பாரு. ஆமாண்டி, உனக்கு வீட்ல மாப்பிள்ளை பாக்குறதா சொன்னியே, என்னாச்சு? இன்விடேஷன் கொடுக்க தாண்டி வந்திருக்கேன். ஏய் அப்படியே நிமிஷம் இருடி, சொல்லவே இல்ல. குடு குடு குடு. இந்தாடி. எப்படி இருக்கு? வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ டி. நல்லா இருக்காப்பா? சூப்பரா இருக்கு. இது அவரோட செலக்ஷன்யா. நம்ம டீம்லயே உனக்கு மட்டும் தானே மேரேஜ் ஆகல. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுமா. ஒண்ணுக்கும் பிடி கொடுக்க மாட்டேங்கறா. கேட்டல. இப்போ என்னமா அவசரம்? இன்னும் 2 வருஷத்துக்கு என் பொண்ணு என் கூட தான் இருக்கட்டும். எங்க அப்பா தான். இது கொஞ்சம் குறைச்சல்ல. அருக மாட்டாதவன் 52 அருவா கேட்டானா? என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் குத்தலாவே பேசிக்கிட்டு. நீ வாடி. மாத்தி இன்னும் அப்படியே தாண்டி இருக்காங்க. ஐயோ, இந்த மேஸ்திரி வேலை பார்க்கறதுக்கு எங்கேயாவது போய் பண்ணி குட்டி மேய்க்கலாம். டேய், காலையில எல்லாத்தையும் ஒண்ணாத்தானே வர சொன்னேன். அவளை மட்டும் தனியா விட்டுட்டு வந்திருக்கீங்க. அவ புதுசு இல்லையா? ஆமாயா, நாங்களும் புதுசா இருந்துதான் பழசா இருக்கிறோம். கவர்ச்சிக்க நீ நம்பிதா? காலங்கத்தால என்ன பேசுறா பாரு, கொன்றுவேன். இவ எங்கேயா போய் தொலைஞ்சா? மேஸ்திரி வேற திட்டு போறாரு. லேட் ஆயிடுச்சு. யோ மாமா, நீ தேடிட்டு இருக்க பொண்ணு வருது பாரு. எங்க? வா வா வா. ஏன் மாமா இப்படி பறக்குற? அப்படி என்னதான் அவகிட்ட புதுசா பாத்துக்கிட்ட? எல்லா பொண்ணுங்களும் இவள மாதிரி ஆயிட முடியுமா? ஏமா, என்ன வேலை நேரத்துல நீ பாட்டுக்கு கால் கெடுக்க நடந்து போயிட்டு வர? எங்கடா போயிட்டு வர?
சாமி கும்பிட்டுட்டு வந்தேங்க. ஏ ராசி கன்னி ராசி, எனக்கு அடுத்த தடவை அர்ச்சனை பண்ணிரு. எடுத்துக்கோங்க. என்ன பிரசாதமா? பிரமாதம். என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நானே கால் டாக்ஸி பிடிச்சி உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். போ ஏறிக்க. டேய் ஒதுங்கடா, குளிக்காம பாப்பா அழுக்காயிர போகுது. உங்களுக்கு தனியா சொல்லுவாங்களா? ஏறுங்கடா வண்டியில. ஏமாமா இவ்வளவு நேரம் டென்ஷனாவே பேசிட்டு இருந்தேன், இப்ப மட்டும் சிரிச்சுக்கிட்டே பேசுற. டேய் டென்ஷனாவே இருந்தா உடம்புக்கு பிரஷர். ஓஹோ. சிரிச்சுக்கிட்டே இருந்தா உடலுக்கு பிரஷர். ஏறுங்க. வர்ற இந்த ஆம்பளை பயல்களை பார்த்தாலே எரிச்சலா வருது. சேலை கட்ட தம்பிகளா, இப்ப போறது கட்டட வேலை இல்ல, கம்பெனி வேலை. இடையில காப்பி குடிக்கணும், பச்சி திங்கணும்னு வண்டியை நிப்பாட்ட சொன்னீங்கன்னா கொண்டுருவேன். போனோன்னா சிம்ட்டு தான் வாயில பூசணும். எவ்வளவோ பொம்பளைங்களை தொட்டிருக்கோம், ஆனால் இவ்வளோ வருஷம் மட்டும் உடம்புலையும் மனசுலையும் ஏதோ பண்ணுவே. ஏன் மச்சான், அவளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ பத்து? அதான்டா, இன்னைக்கு வேலைக்கு போன இடத்துல ஆசிட் பாட்டில் போட்டு அழுதுட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. அந்த மச்சான், அவ பேர் கூட 5 எலி. அஞ்சம்மாடா. ஓ, அதான் இன்னைக்கு நீ வேலை கூட பார்க்க முடியாம அவளையே அணுவா ரசிச்சிட்டு இருந்தியோ? அப்படி இல்லடா, நல்லா வாழ்ந்த பொண்ணு மாதிரி தெரியுது. தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டாடா. அவ அவங்கிட்ட வந்து சொன்னாளா? நான் அவட்ட பேசவே இல்லடா. அப்புறம் என்னதுக்கு இந்த நொன்னம்? ஏய், மச்ச கலையிட்ட வேலைக்கு வந்திருக்காளு, அந்த ஆளை பத்தி நமக்கு தெரியும்லடா. டேய், நம்மள மாதிரியே மச்ச காலையும் ரூட்டு போறவன் தான். ஆனா அவன் இழிச்ச வேண்டா. எப்படா சொல்ற? இது வரைக்கும் வர்றவனுங்கள ஃபர்ஸ்ட் அவன் தான் ஆட்டைய போடுறதா நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு முன்னாடியே நாம ஆட்டைய போடுறோங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆமாண்டா மச்சான். அஞ்சம்மா விஷயத்திலயும் அதேதான். இந்த வாரத்துல நாம அவ்வளோ ஆட்டைய போடுறோம், அவனுக்கு எச்சல தான். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா, நடக்கவும் விட மாட்டேன். அவ எனக்கானவன் என் மனசு சொல்லுது. ஐயா, இன்னைக்கு உங்க ராசிக்கு பொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு பேப்பர்ல போட்டிருக்கியா? என்னடா எல்லா பையலும் வந்திருக்காங்க? கையே இருக்குதுன்னு ஆலய கண்ணுங்க. அதோ வந்துட்டாரு. கால் பூசிக்கு பெறுவாங்களா இவங்க? சார் வணக்கம் சார், வாங்க வாங்க. நம்ம சாமி வந்துட்டாங்களா? என்னையா டெண்டர் ஓப்பன் ஆயிருச்சா? இன்னும் இல்லை சார், உண்மைதான். வேற ஏதாவது நியூஸ் கிடைச்சிருக்காயா? நீங்க கவலையே படாதீங்க, எனக்கு நல்லா தெரியும் இந்த டெண்டர் உங்களுக்கு தான். இந்த கமிஷனை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா. அவனை காட்டல 1% சேர்த்தே கொடுப்போம்யா. அது போதும் சார், எனக்கு சந்தோஷமா இரு. என்னையா எல்லா அலைக்கும் வந்துட்டானுங்க போல இருக்கு. எவன் வந்தா என்ன, உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. கண்டிப்பா. ஐயா, இன்னொரு முக்கியமான விஷயம், சொல்லு. அந்த எம்பி மீசையை முறுக்கிட்டே பேசுவானே, அவனுக்கு கம்பி கூட சிக்க கூடாது, பாத்துக்கங்க. பாத்துக்கோ. இந்த டெண்டர் மதிவதா பில்டர்ஸ் ஒதுக்கப்படுகிறது. எல்லாம் லஞ்சம் கொடுத்து வாங்கியிருக்கான ஐயா. ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த டெண்டர் போனா போகுது, அடுத்த டெண்டர்ல அவன மண்ணை கவ வைப்போம். பாப்போம் பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். வணக்கம் விரும்மாண்டி. கேசவனை மீறி யாராவது இந்த டெண்டரை எடுக்க முடியுமா? எல்லாம் தெரிஞ்சுதானே வரோம், வேற வழி. ஏண்டா உன் தகுதிக்கே கவர்மெண்ட்ல ஆள் இருக்கும்போது என் தகுதிக்கு கவர்மெண்ட் என் கையிலடா. இந்த ஜென்மத்துல என்ன மீறி இந்த மாவட்டத்துல ஒரு வேலை எடுக்க முடியாதுடா. நீ ஆணவத்துல ஆடாதடா. நீ நான் ஒரே லெவல் தான்டா படிச்சிருக்கான். 5வது கூட தாண்டல, IAS படிச்ச மாதிரியே பேசுறான் பாரு. அந்தஸ்துலையும் பணத்திலையும் 2 பேரும் ஒரே லெவல் தான்டா இருக்கான். ஆனா ஆளுகளை வளைக்கிறதுல உங்க கூட என்னால ஜெயிக்க முடியல. அது ஒன்ன மட்டும் வச்சு நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்க. அப்படியே போக மாட்டேன்டா. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை மண்ணக்கவ வைக்கல விரும்பாண்டிலடா. எப்பவும் நீ எனக்கு ஆண்டிதான்டா. இதுல சவால் வர மீசையெல்லாம் முறுக்கி ஒன்னும் பிரயோசனத்துக்கு ஆகாது. நீ வாய
ஃபேஸ் நல்லா தான் இருக்கு. ஃபேஸ் எதுவும் சரியில்லையா? அதான் மூடி இருக்கா? பீச்சுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் குளியல போடுறோம். அப்புறம் மயாஜாலுக்கு போயிட்டு ஜாலியாக படம் பார்க்கணும். போய் நான் படம் பார்க்க வர போறோம். காயினை சூடு ஏற்றிட்டு என்ன சொல்லு, நீ பண்ணது ரொம்ப தப்புடா மச்சான். அந்த பொண்ணு ரொம்ப பாவம்டா. ஆமா, பெரிய பாவ புண்ணியத்தை பார்த்தவன். போட டேய், கீழே விழுந்தவள என்னாச்சுன்னு கூட பார்க்காம வந்துட்டேன்டா. போங்கடா. பாப்பீங்கடா பாப்பீங்க. எவனாவது நம்மளை பார்த்துறனா வச்சிருப்பான். ஏய், நம்மளுக்கு யாரும் ஆப்பு வைக்கிறவன்? வர்றான் பண்றது மட்டும் எவ்வளோ தென்னாவட்டா பேசுறான். இவன் பண்ண காரியத்தால சர்க்கம் போச்சு, சாப்பாடு போச்சுடா. டேய், யாரா நேரத்துல போன கட் பண்றா. ஏய், இப்போ என்ன நடந்து போச்சு? எல்லாரும் இந்த கடி கடிக்கிறா? நீ ஏன்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? எவ்வாறு நானாவது காயினை சூடு பண்ணி தான் போட்டேன். நீங்க யாராவது பார்த்துருந்தீங்க? நாங்களா ஜொல்லு விட்டு வந்திருப்போம். டேய் மாப்பிள, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. அவளுங்க ஜட்டி கம்பெனிக்கு விளம்பரம் கொடுக்குற மாதிரி போட்டு வருவாளுங்க. அதை பார்த்துட்டு என்ன சும்மா வர சொல்றியா? அதுக்காக இப்படியாடா பண்றது? வேற என்ன பண்ண சொல்ற? அம்மா உங்க ஜட்டி தெரியுது, கொஞ்சம் மூடிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வர சொல்றியா? போட்ட அப்புறம் மாமா வந்து ஈவ் டீசிங்ல உள்ள வச்சு தெரியும்ல. அதுக்கு இல்லடா மாப்பிள்ள, அவங்க 2 பேத்துக்கு என்ன இருக்குமோ தான். டேய், இவனுக்கு என்னடா ஆச்சு? வர வர யோகியா மாதிரி பேசினுக்கிறான். ஒருவேளை தம்பி நம்ம டீமை விட்டு வெளியே போறானோ? டேய், அப்படிலாம் இல்லடா, நீங்க வேற. நீ 1000 தான் சொல்லு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சதுதான் கரெக்ட். அவங்களுக்கு என்னாச்சுங்கிறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. இதுக்கு மேல எவ்வளோ அந்த மாதிரி இனிமே ட்ரெஸ் பண்ணிட்டு வர மாட்டானுங்களா? அது சின்ன வயசுல இருந்து இந்த அச்சு நம்ம கிட்ட ஓவரா விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க. டேய், காலையிலேருந்து எல்லா பேரும் சேர்ந்து ஒரு ரூமில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏண்டா உங்க சல்லித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. ஏன் இப்படி அக்கப்புறம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அந்த அச்சுவை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும். இவங்களோட பழகிறது நம்மளுக்கு தான் சில நேரம் ஏடா கூடமா தோணுது. ஆயிசு கரெக்டாக லைனில் வருது. ஹலோ, சொல்லு. 6 நாள் ஆச்சா? மறந்தே போச்சு. இன்னைக்கு சாயந்தரம் கரெக்டாக கண்டிஷனாக வண்டி வந்து சேர்ந்து ராத்திரிக்குள்ளே செட்டில் பண்ணிடலாம். ரெடியர். என்ன மாமா, ஒரு ஏடா விடம் தானா? உள்ள கரெக்டாக கண்டுபிடிக்குது பாரு. டேய், இது பழைய ஆர்டருடா. இன்னைக்கு தான் டெலிவரி கொடுக்கணும். புரியுது புரியுது. போய் நல்லா டெலிவரி பண்ணுவாமா. அடச்சி கலவையில் ஊத்துறா. டேய், சிமெண்ட செவுத்துல போடுறான், மண்டையில போடுறான் பாரு. மேஸ்திரி, சின்னம்மா கூப்பிடுறாங்க. தம்பிகளா, சின்னம்மா வந்துட்டாங்கப்பா. கொஞ்சம் சீரியஸா வேலை பார்த்து தொலைங்கப்பா. சின்னம்மாளுக்கெல்லாம் உங்களை சுத்தமா பிடிக்காது. ஏதோ நான் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வண்டூர் டம்பளை மாதிரி உருண்டு வர்றான் பாரு. வாங்கம்மா வாங்க. என்ன அங்கிள், வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? பாரு வர பெர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருக்குமா? வந்துட்டாங்கடா இட்ல பேசி. வாங்க வாங்க. தெரியாம என்ன தெரியாம? ஏண்டா திருந்தவே மாட்டியாடா? போட்டோம் அப்புறம். ஏண்டா இது என்ன பொருள் காட்சியா? கையிலேயே கழுத்து கீழே இருக்கிற வேலையெல்லாம் இன்னைக்கு என்னடா சுத்தமா கையிலேயே கழுத்தி மண்டையில போடுற? இங்க வாங்க. குத்து நினைப்பா. நீ தானே அம்மா கைது போடுன்னு சொன்ன. அங்கிள், இவனுங்க எல்லாம் வேலைக்கு வைக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? நீ வேணா வச்சுக்கயா? கவுண்டர். ஏய், நீங்க நம்ம வேலைக்கு அப்பா இவன் இன்ஜினியர் லெவல்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மேடம், நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். அம்மா 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 அம்மா, இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்க கூட எல்லாம் நீங்க பேசலாமா? இதை விட்டுட்டு முடிஞ்ச வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணுங்க, டச் பண்ணி பாருங்க. என்ன டைட்டா டச் பண்றாங்க? யார் இது பூசினது? ஒரு மட்டுமே இல்லாம இருக்கு. ஐயோ, ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டாங்க, கால் பட்டாங்க. என்ன பண்றது? சாலிப்போம். அப்பம்மா அவங்க அவசரத்துல பூசிப்பாங்க. இப்ப பாருங்க. டேய், நான் செனசுகளா என்னடா செவுத்த மேடு மல்லமா பூசிருக்கீங்க? அம்மாவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையாம்டா? நாங்க ஒழுங்கா தான் பூசிருக்கோம். உங்க அம்மா போய் கண்டக்டரை பார்க்க சொல்லு. ஏய், என்ன நக்கலா? நாய் மாதிரி பிச்சை எடுக்க வச்சிரும் பாத்துக்கோ. நன்றி உள்ள பிராணி. நாங்களும் அப்படிதான். சின்னம்மாவுக்கு பிடிக்கலங்குது, ஆனா பேசிக்கிட்டே இருக்கு. இது எதுல போய் முடிய போதா? அவங்க நான் எஜுகேட்டட் ஃபெல்லோஸ்மா. இவங்க பூரா பயகல மரியாதை கட்ட பயகமா. இன்னும் 4 மாசத்துல வேலை முடியட்டும்.
இவங்க எவ்வளவு பெரிய திறமைக்காரனா இருந்தாலும் நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து அடிச்சு பத்தி விட்டுறோம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதை நினைச்சு என் மேல நீங்க கோவப்படக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்காக அவனுங்க என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு போக சொல்றீங்களா? என்னமா செய்யுது? சீக்கிரம்